Taste the Daily. தற்போது வந்துள்ள மற்றொரு அண்மை செய்தி. தீபாவளி விடுமுறையை தொடர்ந்து பெங்களூரு, கன்னியாகுமரி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக 2 கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்ஷாம். அதாவது கிருஷ்ணகிரி நகரில் மிக அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் தற்போது பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பெங்களூர், கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து தமிழகத்தில் முக்கிய பகுதிகளை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது இந்த பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலையில நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 50,000 வாகனங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இந்த தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் மட்டும் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சுங்கச்சாவடியில் நீடித்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து இது போன்று பண்டிகை விடுமுறை காலங்களில் தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் இது குறித்து புகார் தெரிவித்த போதிலும் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. தற்பொழுது தீபாவளி பண்டிகை என்பதை முன்னிட்டு ஏற்கனவே இதை திட்டமிடாத காரணத்தினால் தற்பொழுது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நேரடியாக அணிவகுத்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்போம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பவம் அரங்கேறி வருகிறது. இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பாலங்கள், அந்த சாலை செப்பலிடும் பணிகள் நடைபெற்று வருவதற்கு காரணமாக கூட பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. நாள்தேறும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு அவல நிலை இங்கு தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு கூட மாவட்ட நிர்வாகமானது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. இதனால் இந்த வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தீபாவளி காரணத்திற்காக தங்களுடைய தென் தமிழகத்தில் உள்ள சென்னை ஆகட்டும், அதே போல் சேலம், கன்னியாகுமரி, கோவை போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய அந்த மக்கள், பயணிகள், பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் கூட இந்த அவல நிலையை போக்குவதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இது குறித்து ஏற்கனவே திட்டமிடாத காரணத்தால் தற்பொழுது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்து கூட இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த அரசு, மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இது போன்ற பயணிகளுக்கு இது போன்ற அவல நிலை ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றி பிரபு.